ஹாய், வெல்கம் டு கீர்த்தி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம நல்ல ஒரு காரசாரமான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் முறுக்கு பார்க்க போகிறோம். அந்த முறுக்குக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரிசி மாவு 1 கப் அரிசி மாவு எடுத்து நல்லா சலிச்சிக்கணும். இதை நல்லா சலிச்சிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற உடச்ச கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம், அந்த உடச்ச கடலையை வந்து எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கணும். நம்ம அந்த பவுடர் வந்து ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு, 1 கப் அரிசி மாவுக்கு அரை கப் பொட்டுக்கடலை மாவு, அதையும் போட்டு நல்லா இப்போ நம்ம சலிச்சிக்க போகிறோம். இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா சலித்து எடுத்தாச்சு. சலிச்சதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஜீரகம், இதை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாவெல்லாம் உப்பு சீரகம் எல்லாம் வந்து மாவோடு நல்லா கலந்துக்கிற அளவுக்கு கையால் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கலந்துட்டோம். எல்லாம் உப்பு மாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம். அந்த நெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா இன்னொரு தடவை நம்ம அப்படியே பெசரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த காரப்பொடி, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம காரப்பொடி போட்டு அதையும் நல்லா கையில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் மாவோட. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு இந்த மாவு, நெய், காரப்பொடி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது மாவு. நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கையில் தொடச்சிக்கிட்டு இப்போ நல்லா அதை உருட்டி நம்ம வந்து முறுக்கு புழிகிற அந்த முறுக்கு குழலில் வந்து போட்டு முறுக்கச்சில் நான் வந்து தேங்குழல் அச்சு போட்டிருக்கேன். இன்றைக்கி தட்டு வந்து தேங்குழல் தட்டு போட்டிருக்கேன். அதில் வந்து எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து முறுக்கு புழிஞ்சிடலாம். அது வந்து முறுக்கை வந்து இந்தமாரி நம்ம ஒரு சாதம் வடிக்கிற ஜார்னி, ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவாங்க, அதை வந்து வச்சு அது மேலே அப்படியே ரவுண்டாக புழிஞ்சிட்டு எண்ணெய் நம்ம ஏற்கனவே அடுப்பில் காய வச்சுருக்கோம். எண்ணெய் காய வச்சுட்டு தான் மாவு பிசையவே ஆரம்பித்தோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம முறுக்கை புழிஞ்சி அதை வந்து அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டோம். அது செவந்து வர்ற வரைக்கும் கரண்டி போடக்கூடாது. கரண்டி போட்ட உடனே நம்ம முறுக்கை போட்டுட்டு உடனே கரண்டியால் திருப்பினோன்னா முறுக்கு வந்து உடஞ்சி போயிடும். அதனால் அது போட்டு நல்லா ஒரு பக்கம் ஃபுல்லாக செவக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஜார்னி வச்சு கரண்டி வச்சு திருப்பி விடலாம் முறுக்கை. இப்போ நம்ம அடுத்தது 2வது முறுக்கு புழிஞ்சு போட்டிருக்கோம். நம்மளுக்கு இந்த வானலில் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கோமோ அதில் இருக்கிற கேப்புக்கு தகுந்தாப்பில் நம்ம 3 முறுக்கு இல்லை 4 முறுக்கு நம்ம வச்சுருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நம்ம புழிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அதுவும் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பு வந்து பெருசுலேயே இருக்கட்டும். சின்னது பண்ண வேண்டாம். அடுப்பை பெருசுலேயே இருந்து செவந்தால் தான் அது நல்லாயிருக்கும். நம்ம சின்னது பண்ணிட்டோன்னா முறுக்கு வந்து எண்ணெய் குடிச்சிரும். அதனால் நம்ம பெருசுலேயே வச்சு வேக விடலாம். இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு பொன்னிறமாக. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த முறுக்கு வந்து நல்லா கரகரன்னு உங்களுக்கு வந்து வாயில் போட்ட உடனே அப்படியே கரையிற மாதிரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தான். நம்ம இதுக்குன்னு தனியாக போய் கடையில் எதுவும் வாங்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற அரிசி மாவு, பொட்டுக்கடலை இதை வச்சே வந்து நம்ம ஒரு ஈஸியாக ஒரு முறுக்கு பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.